திருத்தணி அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் படிப்பதற்கு சென்ற 4ஆம் வகுப்பு மாணவனை பாம்பு கடித்து திருத்தணி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் நேரடி கண்காணிப்பு பிரிவில் அனுமதி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஒன்றியம் மேல்முருகம்பட்டு கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இதே கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி வெங்கடேசனின் 2வது மகன் சபரி வயது 9 தொடக்கப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறான். இந்த மாணவன் சபரி பள்ளி புதிய கட்டிடத்தில் அருகில் பாழடைந்த முள்புதர் நிறைந்த பகுதியில் கழிப்பிடத்திற்கு மாணவன் சென்றுவிட்டு திரும்பும் பொழுது மாணவனை காலில் சாரைப்பாம்பு கடித்துள்ளது. 4 அடி நீளமுள்ள பாம்பு கடித்துவிட்டதாக மாணவன் அலறியுள்ளான். உடனடியாக பள்ளியில் இருந்த ஆசிரியர்கள், அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் திருத்தணி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து மருத்துவர்களின் நேரடி கண்காணிப்பில் 5 மணி நேரம் மாணவன் இருக்க வேண்டும் என்று மருத்துவமனையில் மாணவன் சபரி அனுமதிக்கப்பட்டுள்ளார். அந்த மாணவனுடன் மாணவர் பெற்றோர் வெங்கடேசன் மற்றும் அவரது தாயார் கஸ்தூரி உடன் உள்ளனர். அவர்கள் பள்ளி வளாகம் சுத்தமான முறையில் இல்லை, செடி கொடிகள் முள்புதர் நிறைந்துள்ளது. மேலும் புது பள்ளி வளாக கட்டிடத்தின் அருகில் பழைய சமையலறை கட்டிடம் மற்றும் கழிவறை கட்டிடம் உள்ளது. இதன் பகுதியில் மாணவன் கழிவறைக்கு சென்றவன் திரும்பும் பொழுது பாம்பு கடித்துள்ளது. பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் பள்ளியை ஆய்வு செய்யாமல் அலட்சியம் காட்டியது. பள்ளி வளாகம் தூய்மை இல்லாதது மாணவனை பாம்பு கடித்துள்ளது. எங்கள் மகனை பாம்பு கடித்ததற்கு முழு காரணம் அரசு பள்ளியின் நிர்வாக சீர்கேடு, தூய்மையான முறையில் பள்ளி வளாகத்தை வைத்துக் கொள்ளாததே காரணம் என்று மாணவனின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். மாணவனை பாம்பு கடித்த இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக 2 மணி நேரத்தில் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மாணவனை பாம்பு கடித்த காரணத்தினால் ஜேசிபி எடுத்து வந்து பள்ளி வளாக பகுதியை தூய்மை பணி மேற்கொள்ள செய்தனர். இந்த அறிவு முதலே மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருந்திருந்தால் இதுபோல் மாணவனை பாம்பு கடித்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு சம்பவம் நடைபெற்ற பின்புதான் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு முழு அறிவு அவர்களுக்கு வருகிறது. படித்தார்கள் தவிர அவர்களுக்கு இதுபோல் முன் யோசனை எதுவும் இல்லாதது இதற்கு காரணம் என்று மாணவர்களின் உறவினர்கள் பகிரங்கமாக மருத்துவமனையில் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். 7 Green News செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.